வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு கணக்கு பாடம் பயிற்சி புத்தகத்தில் 6வது பாடம் அளவைகள். இந்த பாடப்பகுதியில் உள்ள வினாக்கள் மற்றும் இதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். குவளைகளை உற்று நோக்கி தண்ணீரின் அளவை எழுதுக அப்படின்ட்டு ஒரு 4 குவளைகள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு குவளையிலையும் அளவு கொடுத்துருக்காங்க. தண்ணீர் எது வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. கீழே பாருங்கள், 1/4 லிட்டர் அப்படின்ட்டு ஈக்குவல் டு 250 மில்லி லிட்டர் அப்படின்ட்டு முதல் படத்துக்கு கீழே போட்டிருக்காங்க. 2வது படத்துக்கு கீழே பாருங்கள், 3/4 லிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குவளையிலையும் 3/4 லிட்டர் குறிக்கக்கூடிய அளவிற்கு தண்ணீர் நிரப்புற மாதிரி அங்கே படம் போட்டிருக்காங்க. இதை மில்லி லிட்டரில் எழுதும்போது 750 மில்லி லிட்டர் அப்படின்ட்டு எழுதணும். இதை குழந்தைகளுக்கு எழுதுவதற்கு பயிற்சி கொடுங்க. 3வது படம் பாருங்கள், 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர், 1/2 லிட்டர் ஈக்குவல் டு 500 மில்லி லிட்டர். திரவத்தின் அளவுகளுக்கு ஏற்ப பொருத்தமான குவளைகளை டிக் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு படம் கொடுத்துருக்காங்க 750 மில்லி லிட்டர் அப்படின்ட்டு. பக்கத்தில் 5 குவளைகள் கொடுத்துருக்காங்க. அதோடைய அளவுகள் எவ்வளோ அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. 750 வரக்கூடிய அளவிற்கு மொத்தமாக நம்ம கணக்கிட்டு அந்த குவளைகளை மட்டும் நம்ம டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 50 மில்லி லிட்டர், அதுக்கு டிக் பண்ணிக்கிறோம். 2வது 200 மில்லி லிட்டர், 3வது 500 மில்லி லிட்டர். இதை மூணுத்தையும் கூட்டும்போது அந்த 750 மில்லி லிட்டர் அப்படிங்கிறது வந்துடும். அடுத்தது ஒரு பால் பொட்டி ஒன்று வச்சுருக்காங்க, 1000 மில்லி லிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். கடைசியாக இருக்குது பாருங்கள், 1 லிட்டர் அப்படின்ட்டு இருக்குது பெரிய குவளை, அதை பொருத்தமானது, அதை டிக் பண்ணிக்கலாம். 3வது 250 மில்லி லிட்டர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பொருத்தமானது 50 மில்லி லிட்டர், 200 மில்லி லிட்டர், அதை டிக் பண்ணிக்கிறோம். பொருள்களை உற்று நோக்கி பொருத்தமான அலகுகளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களை பாருங்கள். பொருட்கள் அப்படின்ட்டு பால், தேன், எண்ணெய், மோர், தண்ணீர், பழச்சாறு, மருந்து அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பாருங்கள், லிட்டர் மில்லி லிட்டர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பால் அதுக்கு அவங்களே எழுதியிருக்காங்க 500 மில்லி லிட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. தேன் 200 மில்லி லிட்டர், எண்ணெய் 1 லிட்டர், மோர் 200 மில்லி லிட்டர், தண்ணீர் 20 லிட்டர், பழச்சாறு 1/4 மில்லி லிட்டர், மருந்து 100 மில்லி லிட்டர். இதே போல் பொருத்தமான அளவுகளை நம்ம குறிக்கணும். பீக்கரில் உள்ள எண்ணெயின் அளவை உற்று நோக்கி எத்தனை 1/2 லிட்டர் உள்ளன, எத்தனை 1/4 லிட்டர் உள்ளன என்பதை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 500 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு 1/2 லிட்டர், 250 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு 1/4 லிட்டர் அப்படின்ட்டு மேலே குறிப்புகள் கொடுத்துட்டாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த படத்தை பாருங்கள். 2 பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு முதல் பீக்கரில் 1000 மில்லி லிட்டர், 2வது பீக்கரில் 500 மில்லி லிட்டர் அப்படிங்கிற மாதிரி எண்ணெய் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் 1/2 லிட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க, அதில் 3 போட்டிருக்காங்க. 3 அப்படின்னாக்கா அந்த 2 பீக்கர்லையும் சேர்த்து 1500 மில்லி லிட்டர் இருக்குது. அப்போ எத்தனை 1/2 லிட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறாங்க. 3 1/2 லிட்டர் சேர்ந்தது 1500 மில்லி லிட்டர், அதான் அங்கே இருக்குது. அதனால் அந்த 1/2 லிட்டருக்கு கீழே 3 அப்படின்ட்டு அவங்க போட்டிருக்காங்க. பக்கத்தில் 1/4 லிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே 6 போட்டிருக்காங்க. ஒரு 1/4 லிட்டர் அப்படின்னாக்கா 250 மில்லி லிட்டர். அப்போது இங்கே 6 1/4 லிட்டர் சேர்ந்தது 1500 மில்லி லிட்டர், அதான் இங்கே கொடுத்துருக்காங்க அளவு. அதனால் 1/4 லிட்டருக்கு கீழே 6 போட்டிருக்காங்க. இதே போல் கீழே உள்ள அந்த பீக்கரில் இருக்கக்கூடிய எண்ணெய்களுக்கு தகுந்த மாதிரி 1/2 லிட்டருக்கு கீழே 1/4 லிட்டருக்கு கீழே உள்ள எண்களை நம்ம போட்டிருக்கோம். 2வது படத்துக்கு பாருங்கள், 1/2 லிட்டருக்கு கீழே 4, 1/4 லிட்டருக்கு கீழே 8, 3வது படத்தில் 1/2 லிட்டருக்கு 5, 1/4 லிட்டருக்கு 10, 4வது படத்துக்கு 1/2 லிட்டருக்கு 6, 1/4 லிட்டருக்கு 12. இதே போல் கவுண்ட் பண்ணி போடுறதுக்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. படத்தை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஜக்கு ஒன்று இருக்குது, 100 மில்லி லிட்டர் அப்படின்ட்டு அதில் போட்டிருக்குது. 10 கிளாஸ் இருக்குது பாருங்கள். அதில் ஒரு கிளாஸுடைய கொள்ளளவு 100 மில்லி லிட்டர் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. கீழே இப்போ கேள்வி கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி பாருங்கள்,
குவளைகள் அனைத்தையும் முழுமையாக நிரப்ப தேவையான பழச்சாறு எவ்வளவு? ஒரு கிளாஸில் 100 மில்லிலிட்டர் கொள்ளும் அப்படின்னாக்கா 10 கிளாஸில் 1000 மில்லிலிட்டர் கொள்ளும். அப்போ 1000 மில்லிலிட்டர் தான் அந்த ஜக்கில் இருக்குது. அதனால் கீழே 1000 மில்லிலிட்டர் அல்லது 1 லிட்டர் அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கலாம். இரண்டாவது கேள்வி பாருங்கள், எத்தனை குவளைகளை நிரப்பினால் அரை லிட்டர் கிடைக்கும்? 5 குவளைகள். 7 குவளைகளையும் ஒரு குவளையில் பாதி அளவையும் நிரப்பினால் கிடைப்பது அரை லிட்டர். சரியா தவறா? தவறு. கொடுக்கப்பட்ட 1000 மில்லிலிட்டரை 4 சம பாகங்களாக பிரித்தால் கிடைக்கும் ஒரு பங்கின் அளவை லிட்டரில் எழுதுக. 1/4 லிட்டர். சரியா தவறா என்ன டிக் செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லிலிட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை பாருங்கள். 2 லிட்டர் ஈக்குவல் டு 2000 மில்லிலிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரி. அதுக்கு கீழே பாருங்கள், 5 லிட்டர் ஈக்குவல் டு 5000 மில்லிலிட்டர், இதுவும் சரி. அடுத்து வலது பக்கத்தில் 3 லிட்டர் ஈக்குவல் டு 3500 மில்லிலிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. அதுக்கு கீழே பாருங்கள், 7 லிட்டர் 7200 மில்லிலிட்டருக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. சரியான அளவை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3000 மில்லிலிட்டர் ஈக்குவல் டு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ப்ராக்கெட்டில் கீழே பாருங்கள் 30/3 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. 3 அப்படிங்கிறது தான் மேலே வரும், அதை நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள். அதுக்கு கீழே பாருங்கள் 7 லிட்டர் ஈக்குவல் டு 7000 மில்லிலிட்டர். வலது பக்கத்தில் மேலே பாருங்கள் 4000 மில்லிலிட்டர் ஈக்குவல் டு 4 லிட்டர். 3 லிட்டர் ஈக்குவல் டு 3000 மில்லிலிட்டர். இந்த பக்கத்தை பாருங்கள், பொறுத்துக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம கோடு போட்டு சரியான ஆன்சருக்கு இணைச்சிருக்கிறோம். இதே போல் கோடு போட்டு இணைக்கணும். குழந்தைகளுக்கு அவங்களாகவே கண்டுபிடிக்கிறதுக்கு பயிற்சி கொடுங்க. படத்தை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படத்தை குழந்தைகளுக்கு பார்க்க சொல்லுங்கள். கையில் அந்த சிறுவன் ஒரு கிளாஸ் வச்சுருக்கிறான். அதோடைய கொள்ளளவு 250 மில்லிலிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜக்கை பாருங்கள், ஜக்கில் 1000 மில்லிலிட்டர் வரைக்கும் அளவு கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வி பாருங்கள், ரவி தனது கையில் வைத்திருக்கும் குவளையில் நீரை நிரப்பி எத்தனை முறை ஊற்றினால் அளவு சாடி நிரம்பும்? 4 முறை. இரண்டாவது கேள்வி பாருங்கள், இதே போன்று 5 அளவு சாடிகள் இருந்தால் அவற்றில் நிரம்பும் நீரின் அளவை லிட்டரில் எழுதுக. 5 லிட்டர். மூன்றாவது கேள்வி பாருங்கள், 12000 மில்லிலிட்டரை 12 லிட்டர் எனவும் எழுதலாம். சரி தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி. குடுவைகளில் உள்ள நீரின் மொத்த அளவை காண்க. முதல் கேள்வி, 2 குடுவைகள் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு குடுவையிலையும் அதோடைய கொள்ளளவு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு குடுவையில் 100 மில்லிலிட்டர் கூட்டல் 200 மில்லிலிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கூட்டி பக்கத்தில் 300 மில்லிலிட்டர் அப்படின்ட்டு எழுதிக்கணும். இரண்டாவது படத்துலையும் அதே போல் வரிசையாக பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம கூட்டி எழுதி காட்டியிருக்கிறோம். குழந்தைகள் ஈஸியாக அந்த கணக்கெல்லாம் செஞ்சுருவாங்க. ஏன்னா இது சாதாரண கூட்டல் தான். இது இந்த கணக்குகளை 1 பை 1 நோட்டில் எழுதி அதை கூட்டி அதுக்கு பிறகு இந்த இடத்துல குழந்தைகளை எழுதுறதுக்கு பயிற்சி கொடுங்க. அளவு சாடையில் உள்ள நீரின் அளவை எழுதி கழித்து எவ்வளவு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கழித்தல் கணக்கு மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. 2 அளவு சாடிகள் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ வாட்டர் இருக்குது அதுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி 800 மில்லிலிட்டர் 700 மில்லிலிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டையும் கழித்து போட சொல்லியிருக்காங்க. கழித்தால் மீதி 100 மில்லிலிட்டர் அப்படிங்கிறத அந்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இதே போல் மற்ற கணக்குகளையும் நாம் போட்டிருக்கோம் பாருங்கள். இதே போல் குழந்தைகளுக்கு செய்வதற்கு பயிற்சி கொடுங்க. அடுத்து இங்கே பாருங்கள், 1000 மில்லிலிட்டருக்கு சமமான தொகுப்புகளை டிக் செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. குழந்தைகளை இந்த கணக்கையும் ஈஸியாக செஞ்சுருவாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த கணக்கில் முதல் கணக்குக்கு 1000 வரும், 4வது கணக்குக்கும் 5வது கணக்குக்கும் 1000 வரும். அதனால் அந்த கடைசியில் உள்ள பாக்ஸுக்கு நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம். படத்தை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை குழந்தைகளை பார்க்க சொல்லுங்கள். ஒட்டக சிவங்கி தன்னுடைய வாயில் வைத்திருக்கக்கூடிய அந்த பக்கெட்டு 7 லிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், மாடு தன்னுடைய வாயில் வச்சுருக்குது ஒரு பக்கெட்டு 3 லிட்டர் 200 மில்லிலிட்டர் அப்படின்ட்டு. யானை வைத்திருக்கக்கூடிய பக்கெட்டுக்கு 5 லிட்டர் 500 மில்லிலிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே கேள்விகளை பாருங்கள். யானை வைத்திருக்கும் தண்ணீரையும் ஒட்டகச்சிவங்கி வைத்திருக்கும் தண்ணீரையும் சேர்த்தால் கிடைக்கும் மொத்த அளவு எவ்வளவு? 12 லிட்டர் 500 மில்லிலிட்டர். இரண்டாவது கணக்கு, ஒட்டகச்சிவங்கி யானை மற்றும் மாடு ஆகியோர் வைத்திருக்கும் தண்ணீரின் மொத்த அளவு எவ்வளவு? 15 லிட்டர் 700 மில்லிலிட்டர். மாடு வைத்திருக்கும் தண்ணீரின் அளவிலிருந்து அணிலுக்கு 500 மில்லிலிட்டர் கொடுத்தால் மீதமிருக்கும் அளவு எவ்வளவு?
2 லிட்டர் 700 மில்லி லிட்டர். விடை காண்க அப்படின்ட்டு கீழே பாருங்கள், கூட்டல் கணக்கு 2 இருக்குது. அடுத்து கழித்தல் கணக்கு 2 கொடுத்துருக்காங்க. சாதாரண கழித்தல் கூட்டல் தான் இது. இதை கழித்து அவங்களே போட்டுருவாங்க குழந்தைகள். நீங்கள் நோட்டில் போட சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு சரியாக போடும்போது அதை செக் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை இங்கே எழுத சொல்லுங்கள். விடை காண்க அப்படின்ட்டு கீழே பாருங்கள், கூட்டல் கணக்கு 2 இருக்குது, கழித்தலும் 2 கொடுத்துருக்காங்க. இந்த கணக்குகளையும் நம்ம செஞ்சுருக்கிறோம். இதே போல் குழந்தைகளுக்கு செய்வதற்கு பயிற்சி கொடுங்க. விடை காண்க அப்படின்ட்டு கூட்டல் அடுத்த பக்கத்தில் இருக்குது. 2 கணக்கு கொடுத்துருக்காங்க, 2மே நம்ம செஞ்சுருக்கிறோம். அடுத்து கழித்தல் கணக்கு 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதையும் நம்ம செய்து காட்டியிருக்கிறோம். அடுத்து விடை காண்க, 200 லிட்டர் தண்ணீரில் 155 லிட்டர் பயன்படுத்திவிட்டால் மீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தண்ணீரின் மொத்த அளவு 200 லிட்டர், பயன்படுத்திய தண்ணீரின் அளவு 155 லிட்டர், மீதி தண்ணீரின் அளவு 45 லிட்டர். இரண்டாவது கேள்வி, முதல் பசு 6 லிட்டர் 500 மில்லி லிட்டர் பாலும், இரண்டாவது பசு 5 லிட்டர் 500 மில்லி லிட்டர் பாலும் கொடுத்தன. பாலின் மொத்த அளவு எவ்வளவு? முதல் பசுவிடமிருந்து பெற்றது 6 லிட்டர் 500 மில்லி லிட்டர், இரண்டாவது பசுவிடமிருந்து பெற்ற பால் 5 லிட்டர் 500 மில்லி லிட்டர். இரண்டையும் கூட்டுனாக்கா 12 லிட்டர் அப்படின்ட்டு கிடைக்குது. பாலின் மொத்த அளவு 12 லிட்டர். விடை காண்க, 3 குவளைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குவளை 1, 2, 3 அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கு கீழேயே அதோடைய கொள்ளளவு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், முதல் குவளையில் உள்ள பழச்சாறுடன் மற்ற 2 குவளைகளில் உள்ள பழச்சாட்டை சேர்த்தால் கிடைக்கும் பழச்சாட்டின் மொத்த அளவு எவ்வளவு? முதல் குவளையில் உள்ள பழச்சாட்டின் அளவு 3 லிட்டர் 500 மில்லி லிட்டர். இரண்டாம் குவளையில் உள்ள பழச்சாட்டின் அளவு 1 லிட்டர் 100 மில்லி லிட்டர். மூன்றாம் குவளையில் உள்ள பழச்சாற்றின் அளவு 350 மில்லி லிட்டர். எல்லாத்தையும் கூட்டும்போது கடைசியாக பழச்சாட்டின் மொத்த அளவு 4 லிட்டர் 950 மில்லி லிட்டர். தீர்வு காண்க அப்படின்ட்டு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சிண்டெக்ஸ் டேங்க் கொடுத்துருக்காங்க. 500 லிட்டர் அப்படின்ட்டு அதில் போட்டிருக்குது. நீரின் பயன்பாடு: குளியல் 100 லிட்டர், துணி துவைத்தல் 75 லிட்டர் 700 மில்லி லிட்டர், சமையல் 5 லிட்டர், கழிப்பறை பயன்பாடு 60 லிட்டர், பாத்திரம் கழுவுதல் 30 லிட்டர் 500 மில்லி லிட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கேள்விகள் கீழே பாருங்கள். மொத்தம் எவ்வளவு நீர் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீரின் பயன்பாடு அப்படின்ட்டு கொடுக்கப்பட்டுள்ள எல்லாத்தையுமே எடுத்து நம்ம கீழே எழுதி எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம்னாக்கா 271 லிட்டர் 200 மில்லி லிட்டர். இதான் மொத்தம் பயன்படுத்தப்பட்ட நீரின் அளவு. தொட்டியில் எவ்வளவு நீர் மீதி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது மொத்தம் உள்ள நீரின் அளவையும் அதிலிருந்து பயன்படுத்தப்பட்ட நீரின் அளவை கழித்து போட்டோம் அப்படின்னாக்கா மீதி விட இங்கே இருக்குது பாருங்கள், 228 லிட்டர் 800 மில்லி லிட்டர். இதான் மீதி இருக்கக்கூடிய நீரின் அளவு.